வணக்கம். AA அகாடமிலிருந்து ஜோதிராஸ்தே வரதராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வாசி யோகம் பண்ணிப்பாரு, வாழ்க்கையை வாழ்ந்து பாரு. இதுதான் தலைப்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும், பார்த்து பயன்படலாம். பங்க தலைப்புக்குள்ளே போகலாம். வாசி யோகம் பண்ணிப்பாரு, வாழ்க்கையை வாழ்ந்து பாரு. வாசி யோகம்னா என்ன? வாசி ஈக்குவல் டு சுவாசம், அதாவது பிராணன். மூச்சை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுகிற டெக்னிக். சித்தர்கள் கண்டுபிடிச்ச பிரெத் சயின்ஸ். வாசி யோகம் செய்தால் வாழ்க்கையில் என்ன மாறும்? உடம்புக்கு பிபி, சுகர், ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். தூக்கம் டீப்பாக ஆழ்ந்த தூக்கம் வரும். எனர்ஜி லெவல் ஏறும். சோர்வு காணாமல் போகும். மனசுக்கு என்ன கிடைக்கும்? கோபம், பதட்டம் குறையும். மனசு அமைதியாகும். ஃபோக்கஸ் கூடும். டெசிஷன் கிளியராக எடுப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் லெவலில் என்ன மாற்றம் வரும்னா, மூச்சு தான் மனசுக்கும் உடம்புக்கும் பாலம். மூச்சை கண்ட்ரோல் பண்ணால் மனசை கண்ட்ரோல் பண்ணலாம். குண்டலினி எனர்ஜி தேர்ட் ஐ ஆக்டிவேஷன்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. வாசி யோகம் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டியவை. வாசி யோகம் கத்தி மாதிரி. சரியாக யூஸ் பண்ணுனா வாழ்க்கையை செதுக்கும். தப்பாக யூஸ் பண்ணுனா கையை அறுத்துரும். 2, யூடியூப்பில் பார்த்து தனியாக செய்யக்கூடாது. பிரெத்து ஹோல்டு பண்ணுறப்ப பிபி ஏறும். சிலருக்கு மயக்கமும் வரலாம். அதனால் குருக்கிட்ட இல்லைன்னா யோகா மாஸ்டர்கிட்ட கேட்டு கற்றுக்கங்க. அடுத்து, இன்ஸ்டன்ட் மிராக்கிள் எதிர்பார்க்கக்கூடாது. தினம் 10 நிமிஷம் 3 மாதம் பண்ணணும். அப்போதான் மாற்றம் தெரியும். வாழ்க்கை மாறும், ஆனால் நீயும் மாறணும். வாசி யோகம் வாழ்க்கையை மாற்றும், உண்மைதான். ஆனால் வாழ்க்கையை மாற்றும் டூல் தான் வாசி யோகம். நீ எப்படி வாழுகிறாய், என்ன கர்மா செய்கிறாய், அதுதான் முக்கியம். மூச்சு சரியானா பேச்சு சரியாகும். பேச்சு சரியானா வாழ்க்கை சரியாகும். வாசி யோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யோகா மாஸ்டர் இல்லைன்னா சித்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுட்டு தான் பண்ணணும். சித்தர்கள் வாசி யோகம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அகத்தியர் சொன்ன ஃபார்முலா: 12 மாத்திரை உள்ளே இழு, 16 மாத்திரை உள்ளே நிறுத்து, 8 மாத்திரை வெளியே விடு. 12 மாத்திரை உள்ளே இழு, 16 மாத்திரை உள்ளே நிறுத்து, 8 மாத்திரை வெளியே விடு. ஒரு மாத்திரை என்பது ஒரு தடவை, அதாவது கண் இமைக்கின்ற நேரம். இப்படி பண்ணினால் 96 தத்துவமும் உன் கைக்குள்ளே வரும் என்று சொல்கிறார் அகத்தியர். இதில் என்ன மாற்றம் வரும்? இதனால் 6 மாதம் பண்ணினா உடம்பு வஜ்ரம் மாதிரி ஆகும். 1 வருடம் பண்ணினா மரணமில்லா பெருவாழ்வுன்னு அகத்தியர் அடித்து சொல்கிறார். சரி, போகர் சொல்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தா, வாசி வசப்பட்டால் அஷ்டமா சித்தி கைவசம். அதாவது மூச்சை வசப்படுத்தினா 8 சித்தியும் உனக்கு அடிமைன்னு சொல்கிறார். போகரோட சீக்ரெட் என்னன்னா, வாசி ஈக்குவல் டு வா பிளஸ் சி. வா அபானன், கீழ் நோக்கி போகிற காற்று. சி பிராணன், மேல் நோக்கி போகிற காற்று. இந்த இரண்டையும் சுழுமுனையில் சேர்க்கணும்னு சொல்கிறார். இதனால் என்ன நடக்கும்னு சொல்கிறார்? 3 மண்டலம், அதாவது 120 நாள் பண்ணினா பசி தூக்கம் இருக்காது. காயசக்தி உடம்பு இளமையாக இருக்கும். நரைதிரை வராதுன்னு சொல்றாரு. திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஏற்று இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. ஏற்று இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. அர்த்தம் என்னன்னா, மூச்சை மேலே ஏற்றி கீழே இறக்குற கணக்கு தெரிஞ்சா போதும். ஆனால் அதை யாரும் சொல்லித்தர்றது இல்லைன்னு சொல்கிறார். திருமூலர் வார்னிங்கும் கொடுக்குறார். குரு இல்லாமல் பண்ணினால் சித்த பிரமை பிடிக்கும். அதனால் குருமுகமாக கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாசியோகம் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு ரியலாக என்ன நடக்கும் அப்படின்னா, 3 மாதம் தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு
உடல் சுத்தி ஆகும், வியாதி குறையும், தூக்கம் சரியாகும், மனசு லேசா இருக்கும். 3 to 12 மாதம் பண்ணுறவங்களுக்கு மனசுத்தி கிடைக்கும், மனசு சுத்தியாகும், கோபம் காமம் பயம் குறையும், யார் திட்டினாலும் சிரிப்பே வரும். 1 வருடத்திற்கு மேல் பண்ணுறவங்களுக்கு ஆன்ம சுத்தி கிடைக்கும், நீ யாருன்னு புரியும், பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடுவ, நடக்க போகிறத முன்னாடியே ஃபீல் பண்ணுவ. வாசி யோகம் பண்ணுவதில் எச்சரிக்கையும் உண்டு. ஹார்ட்டு, பிபி, ஆஸ்துமா, பிரெக்னன்சி இருந்தால் பண்ணவே கூடாது. சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் பண்ணணும். தலை சுத்துனா, நெஞ்சு வலிச்சா உடனே நிறுத்திடணும். அதனால்தான் சொல்கிறோம், வாசி யோகம் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஒரு சித்த மருத்துவர் இல்லைன்னா சர்டிஃபைடு யோகா குரு கிட்ட உங்கள் உடம்பை காமிச்சு செக் பண்ணிவிட்டு ஆலோசனை கேட்டுக்கோங்க. உடம்புக்கு எது சரின்னு அவங்க தான் சொல்லணும். சித்தர்கள் வழி ஷார்ட்கட் இல்லை, ஹைவே. லைசன்ஸ் இல்லாமல் ஹைவேல வண்டி ஓட்டக்கூடாது தானே. உண்மையாக கற்றுக்கணும்னா திருவண்ணாமலை சதுரகிரி பக்கம் நிறைய இதற்கான குருமார்கள் இருக்கிறாங்க. வாசி யோகம் பண்ணுங்க, வாழ்க்கையை மாற்றுங்க. வாசி யோகம் பண்ணிப்பாரு, வாழ்க்கையை வாழ்ந்து பாரு. ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.